வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தேதியோட அடிப்படையை வச்சும் ஜாதகத்தினுடைய அடிப்படையை வச்சும் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. 7, 16, 25 இது எல்லாமே பார்த்திங்கன்னா 7ஆம் எண் ஆதிக்கம் கொண்டது. அப்போது 7 அப்படின்னா கேதுவை குறிக்குங்க. கேதுங்கிறது ஞானக்காரகன். அப்போது இந்த 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் ரொம்பவே தன்னடக்கத்தோடு இருப்பாங்க. விரக்தியான பேச்சு இருக்கும். இவங்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு இவங்களுக்கு வந்துடும். அதே போல் இவங்க ரொம்பவே ஹெல்ப்பிங் மைண்டோடு இருப்பாங்க. என்னோடய நண்பர் 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். அவர் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் தூங்கிட்டு இருப்பார். இடையில அவருக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அழைச்சிட்டு போங்க. அதே போல் ஏதாவது ஒரு பொது விஷயமாக அவருக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வரும். உடனே அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் கூட அலுப்பு பார்க்காம போய் அந்த ஒர்க்கை செய்வார். இவர் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் பலவிதமான வேலைகள் இவங்க செய்வாங்க. அதே போல் மற்றவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர்கிட்ட இந்த வேலையை சொன்னால் தட்ட மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன், நல்லபடியாக செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இவங்கள நிகர் இவங்க தாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு அடுத்தவங்களோட காரியம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதையும் ரொம்பவே சிறப்பாக எடுத்து பண்ணுவாங்க. இவங்கள தேடியே நிறைய பொறுப்புகள் வருங்க. அதாவது ஒரு அசோசியேஷனில் தலைவராக இருக்க மாதிரி, ஒரு நிறைய பேரை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு இவங்க ஒரு தலைவராக இருந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான சமூக பொறுப்புகள் இருக்க மாதிரியான நிறையா விஷயங்களுக்கு இவங்க தலைவராக இருப்பாங்க. ஆனால் அந்த பொறுப்புகள் மூலமாக இவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்பவே ஈடுபாடோடு இருப்பாங்க. இந்த 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுடைய நண்பர்களுடைய மன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, நண்பருடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க சதா அதையே நினச்சி இவங்க வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்துக்காக ரொம்பவே ஓடா தேஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே இந்த 7ஆம் எண் ஆதிக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இவங்கள பற்றி நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த 7ஆம் எண் ஆதிக்கம் உள்ளவங்க, அதாவது 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் இவங்க சொல்கிறத பார்த்திங்கன்னா, நான் பாதி வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், பாதி வாழ்க்கைக்கு மேலே தான் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்களாம் நிறைய பேருங்க. இந்த 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நண்பர்களுடைய நட்புகள் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள்லாம் கிடைக்குங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்பவே உதவி செய்வாங்க. மற்றவங்கள நல்ல விதமாக மதிப்பாங்க. இந்த மாதிரியான நல்ல குணங்கள்லாம் இவங்களுக்கு உண்டுங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்துமே ஒரு கூட்டாக சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க ஒருத்தவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட யாராவது ஒருத்தவங்கள சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கூட்டுங்கிற ஒரு விஷயம் இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இவங்க ஏதாவது ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், அது கூட்டு பத்திரமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 இடமா சேர்ந்து ஒரே டாக்குமெண்ட்டாக பதியிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்குங்க. அந்த கூட்டுங்கிற விஷயம் இவங்கள்ட்ட நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் தொலைதூரத்தில் போய் சாதிக்கணும் அப்படின்னாலுமே இந்த 7ஆம் எண் ஆதிக்கம் தேவைப்படுங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபாடு இருக்கும். இந்த 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்கள பொறுத்தளவுக்கு எதையுமே ஒரு சமநிலையாக பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய முகம் ரொம்பவே வசீகரமாக இருக்கும். இப்போது 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவருடைய பழக்க வழக்கமே சரியில்லை, என்ன தான் இப்படி இருக்காரோ தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி 7ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க பாதி வாழ்க்கைக்கு மேலே 45 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல பழக்க வழக்கத்துக்கு இவங்க வந்துடுவாங்க. இவங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் குடியிருக்கிறது, இல்லைன்னா ஊரில் ஒரு மைய பகுதியில் குடியிருக்கிறது, மைய பகுதியில் ஒரு சந்துக்குள்ளே குடியிருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பில் இவங்க இருப்பாங்கங்க. சரி, இப்போது ஜாதக ரீதியாக இது எப்படி லிங்க் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போங்க. இப்போ இந்த 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடமும் கேதுவும் நல்ல நிலைமையில் இருக்கார், நல்ல பலம் பெற்றிருக்காரு அப்படின்னா இந்த ஜாதகர் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க. நல்ல தலைமை பொறுப்பு, அரசியலில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது, நல்ல யோகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிலையில் இவர் இருப்பார். கேது நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இல்லைன்னா அதே மாதிரி கேது நட்சத்திரத்தில் இவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலுமே இவங்க ரொம்ப நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஒருவேளை 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா
இவங்க உதவி செஞ்சு கெட்ட பேர் வாங்குவாங்க. அப்போது 7ஆம் இடம் பலம் பெற்றிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது கன்னி லக்னமாக இருக்குது. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 5ஆம் இடத்து அதிபதி சனி இந்த குருவை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ அது வந்து ஒரு பலம் பெற்ற நிலையில் தான் இருக்குது. அதனால பொது வாழ்க்கையில் இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அதாவது 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அந்த பாதிப்புகள் தனி. அதே இது இந்த பொது வாழ்க்கைன்ற விஷயத்தில் இவங்க ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க. அடுத்து அந்த 7ஆம் எண் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் 7ஆம் இடம் பாதிக்கப்பெற்ற நிலையில் இருக்குது, கேதுவும் பாதிக்கப்பெற்ற நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்கள நிறைய பேர் சன்னியாசியாக இருப்பாங்க. இப்போ ஒரு சிலரோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தோட கேது தொடர்பு கொள்ளுது. அப்படி இல்லைன்னா 7ஆம் அதிபதியோட கேது சேர்ந்து இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு மன வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் இவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடமும் கேதுவும் ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் சூப்பராக இருப்பாருங்க. நிறைய பேர் பாருங்கள், இப்போது கேது நல்ல நிலைமையில் இருக்கார், 7ஆம் பாவமும் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் யாராவது இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் யாராவது வீட்டில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட துலாம் ராசி கட்டத்தில் சூரியன் இருக்குங்க. அந்த மாதிரியான அமைப்பு இவங்க வீட்டில் யாருக்காவது இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு பேராசை மட்டும் படக்கூடாது, அது மட்டும் இவங்களுக்கு ரொம்பவே அகெயின்ஸ்டாக நடந்துடும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ 7ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறாங்க, இவங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, கேதுவும் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே சீக்கிரம் முடி கொட்டிடுங்க. இதே இது 7ஆம் இடம் நல்லா இருக்குது, கேதுவும் நல்லா இருக்குது அப்படின்னா முடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ 7ஆம் எண் ஆதிக்கத்தில் அதாவது 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னப்படி 7ஆம் இடம் ரொம்ப பலம் பெற்றிருக்கு அப்படின்னா பாதி வாழ்க்கைக்கு மேலே ராஜயோகத்தை அனுபவிப்பாங்க. அதுபடி தான் இந்த தசாபுத்திகளும் இருக்கும். ஆக மொத்தம் நான் உங்களுக்கு இந்த 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொன்னேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.